சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே மேன்மை பாராட்டுவாங்க. நான் படித்தேன், நான் வேலை பார்க்கேன், நான் வேலை பார்க்கறதுனால எனக்கு சம்பளம் வருது, என்னுடைய பலத்தினால இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன்மை பாராட்டுவாங்க. ஆனால் அந்த குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சவர் இருக்காரு பாருங்க, அவர் 1800களில் கண்டுபிடிக்காரு. அவர் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க, அவருடைய பேர் என்னன்னா ஜேம்ஸ் யங் சிம்ப்சன். நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஒரு நாள் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிற போது ஆதாமுடைய ஸ்டோரியை வாசிக்கும் பொழுது ஆதாமுக்கு ஆண்டவர் ஆழ்ந்த நித்திரையை வர பண்ணி அவன்கிட்ட இருந்து எலும்பெடுத்து என்ன பண்ணார், ஏவாளை உருவாக்கினார் என்றப்ப அந்த ஆழ்ந்த நித்திரையை வர பண்ணுங்கிற அந்த ஐடியா வச்சு தான் நான் என்ன பண்ணேன், குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சேன். இது வந்து கர்த்தர் கொடுத்த ஞானம் என்று அவர் சொன்னார். வசனத்தை என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போமா? தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். சங்கீதம் 44:8. ஆமென். இது என்னுடைய தேவனால இது நடந்தது. தேவன் எனக்கு பலன் கொடுத்தார், தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்தார், தேவனால நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற இருதயம் ஒவ்வொருவருக்கும் நாட்கள் உண்டாகணும். குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சவர் அப்படிதான் சொன்னார். அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தவங்க இது தேவன் ஞானத்தினாலதான் நான் கண்டுபிடித்தேன், தேவன் கொடுத்த ஞானத்தினால செய்தேன் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை விசுவாசிங்கள், ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.